அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியினுடைய புலிப்பாணி ஜோதிட 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரோம். நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிட 300ங்கிற அந்த நூலில் 195 பதிவுகள் வெளியிட்டுட்டோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 196வது பதிவு, பாடல் எண் 197. இப்போ ஒரு மனிதனுடைய பூரண ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 120 வருடம்பாங்க. இப்போ அந்த 120 வருடத்தை இந்த 9 கிரகங்களுக்கும் பிரித்து கொடுத்து ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் அந்த கிரகங்கள் தசா நடத்துகிறதா கணக்குகளை பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம், ராகுவுக்கு 18 வருஷம், குருவுக்கு 16 வருஷம், சனி பகவானுக்கு 19 வருஷம், புதனுக்கு 17 வருஷம், கேதுவுக்கு 7 வருஷம், சுக்கிரனுக்கு 20 வருஷம். மொத்தத்தில் கூட்டி பார்த்தோம்னா 120 வருஷம் வரும். இந்த 120 ஆண்டுகளை சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் சொல்லிட்டு இந்த 9 கிரகங்களும் அந்த ஜாதகனுக்கு உரிய பூர்வ ஜென்மா வினை பயன்களை அதற்குண்டான அந்த பலாபலன்களை அந்த ஜாதகருக்கு வழங்கும் அப்படிங்கிறது சாத்தியம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஜாதகனுக்கு அந்த சூரிய தசை நடத்தக்கூடிய அந்த 6 வருஷம் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை சூரிய தசை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்தோம். கூரப்பா கதிருக்கு வருஷம் 6, குணமுள்ள புத்தினால் 108 ஆகும். பாரப்பா அக்கினியால் பீடை உண்டு, பாங்கான அவமிருத்து பொருளும் சேதம். ஆரப்பா அறிவார்கள் பிதா மிருத்யு, அரிதான வாணிபம் செய் நஷ்டமாகா. கோரப்பா கண்ணோவாம் கணலே மீறும், கொடுமையுள்ள நாளென்று கூறினோமே அப்படிங்கிறார். இப்போ அந்த முதலடியை பார்த்தோம்னா கூரப்பா கதிருக்கு வருஷம் 6 அப்படின்னு சொல்கிறாருல்ல, கூரப்பாங்கிறார். கூர்மையான புத்தி உடைய ஜோதிடனே, கூர்மையான புத்தியுள்ள ஜாதகனே, கூர்மையான புத்தியுள்ள ஜோதிட ஆர்வலனே அப்படின்னெல்லாம் நாம் எடுத்துக்கலாம். அப்போ நாம் கூர்மையாக கவனிக்கணும்னு அர்த்தம். சூரிய தசா நடக்கக்கூடிய அந்த 6 வருஷத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலன்கள் விளையுங்கிறத தெளிவாக சொல்லணும் அந்த ஜாதகனுக்கு. அப்போ நாம் எவ்வளவு கவனமாக அந்த ஜாதகத்தை ஆராயணும் அப்படிங்கிறத அந்த முதல் வார்த்தையிலே நமக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி சொல்கிறார். கூரப்பா அப்படிங்கிறார், கூர்மையான புத்தி உடையவனே. இப்போ இங்கே புலிப்பாணி சூரிய தசையில் சுய புத்தி, அதாவது சூரியனுடைய புத்தி. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா தசாநாதனாகிய சூரியனுக்குன்னு 6 வருஷம், புத்திநாதனாகிய சூரியனுடைய தசா வருஷம்னா 6 வருஷம். அப்போ அந்த 6 பெருக்கணும். 6 6 36. கடைசி எண்ணை விட்டுட்டு முதல்ல இருக்கக்கூடியது அந்த 3ங்கிறத மாதம்னு ஆக்கிக்கணும். கடைசியில் இருக்கக்கூடிய எண்ணெய் 3ஆல் பெருக்கி அதை நாட்கள் ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது சூத்திரம். அப்போ 3 6 18. அப்போ சூரிய தசையில் சூரிய புத்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 மாதம் 18 நாட்கள், அதாவது 3 மாதத்துக்கு 90 நாள். அந்த 18 நாட்களையும் கூட்டணும்னா 108 நாட்கள். அதைத்தான் அந்த முதலடியில் சொல்கிறார் பாருங்க. கூரப்பா கதிருக்கு வருஷம் 6, குணமுள்ள புத்தினால் 108 ஆகுங்கிறார். 108. சரி, அந்த சூரிய தசையில் சூரிய புத்தியில் ஒவ்வொரு திசையிலையும் அந்த தசாநாதனுடைய புத்தி நாள் வருகிற காலத்தில், அதாவது சுய புத்தி காலத்தில் பலன் இருக்காதுன்னு முதவே நாம் போன பாடல்களில் விளக்கம் பார்த்தோம். அப்போ இந்த சூரிய தசையில் சூரிய புத்தி பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே. சரி, முழுமையும் பலனே இல்லாமல் போயிருமா, ஒரு பலனும் இல்லாமல் போயிருமா அப்படின்னு பார்த்தா அந்த சூரிய பகவான் தர வேண்டிய காரகத்துவ பலன்கள் இருக்கும்ல, இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார் பாருங்க. அடுத்த அடியில் 2வது அடியில் பாரப்பா அக்கினியால் பீடை உண்டு. அக்கினினா உஷ்ணம், உஷ்ணத்தால் வரக்கூடிய நோய்கள் உண்டுங்கிறார். அக்கினி பீடைன்னா அதுதான் அர்த்தம். இது தவிர அதே அடியில் 2வது வரியில் சொல்லும்போது பாங்கான அபமிருத்துங்கிறார் பாருங்க. ஒரு மனித வாழ்க்கையில் அவனுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா பிரிஞ்சு இறையோட ஐக்கியமாக போகிற போது கூட வர்றதுக்கு அவன் இந்த உலகத்தில் அனுபவித்த எந்த சுகமும் எந்த சௌபாக்கியங்களும் எந்த சந்தோஷமும் கூட வரப்போறதில்லை. அவன் கூட வரப்போகிறது அவன் செஞ்ச பாவமும் புண்ணியமும் தான். அதனால தான் அந்த பாங்கானங்கிற வார்த்தையை சொல்கிறார். பாங்கானன்னு சொன்னால் என்றைக்குமே உடன் இருக்கக்கூடியது. அந்த ஆன்மா எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அத்தனை ஜென்மங்கள்லையும் அந்த ஆன்மாவுக்கு சுகத்தை சந்தோஷத்தை
சௌபாக்கியங்களை அல்லது சிக்கலை, சிரமங்களை, துன்பத்தை, துயரங்களை தரப்போகிறதெல்லாம் அவன் செஞ்ச பாவ புண்ணிய கணக்கு தான். அந்த அபமிருத்து அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், எதிர்பாராமல் வரக்கூடியது, யாராலையுமே கணிக்க முடியாது. இவனுக்கு இந்த நாளில் இதுதான், இந்த மாதிரி துன்பம் தான் வரும் அப்படின்னு கணித்து பார்க்க முடியாதது. அபமிருத்துனா பேரிடர்னு ஒரு பொருள் கொள்ளலாம். இருந்தந்தாப்பில் வரக்கூடிய துன்பங்கள், அதை இவன் செஞ்ச பூர்வ ஜென்மா கர்மா வினைகள்னால இவனுடைய உடனிருந்தே வரக்கூடிய அந்த பாவம், அந்த பாவத்துக்குண்டான பலன் இவனுக்கு இந்த சூரிய தசை, சூரிய புத்தியில் அமையும் அப்படிங்கிற பொருளும் சேதம். அடுத்து 3வது அடியிலையும் தொடர்றாரு பாருங்க. ஆரப்பா அறிவார்கள், பிதா மிருத்யு. பிதான்னு சொன்னால் தகப்பனை குறிக்கும். தகப்பனுக்கு மரணம் உண்டாகும், கண்டம் ஏற்படும் அப்படிங்கிறார். ஆரப்பா அறிவார்கள். இந்த ஆரப்பா அறிவார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள சூரிய பகவான் மட்டும்தான் அறிவாங்கிற சூட்சமம் அதில் தொக்கி நிற்கிது. ஏன்னா சூரிய பகவான் வந்து நித்திய சாட்சி. இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட போதே படைக்கப்பட்ட ஒரு வஸ்து சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு அழிவே இல்லை. இந்த பிரபஞ்சமே அழிஞ்சாதான் சூரியனுக்கு அழிவு. அப்போ இறைவனும் சூரியனும் ஒன்று தான். சூரிய நாராயண பெருமாள்னு சொல்லுவாங்க, சூரிய பகவானை சிவபெருமானுக்கு சமமாக சொல்லுவாங்க. இப்போ நாம் எத்தனை ஜென்மா எடுத்துருக்குறோம், அதை அறிந்த ஒரு வஸ்து, கண்ணுக்கு தெரிந்த ஒரு வஸ்து இந்த உலகத்தில் உண்டுன்னு சொன்னால் அது சூரிய பகவான் தான். அதனால தான் அந்த சூரிய பகவானுடைய தசையில் சூரிய பகவானுடைய புத்தி நாள் நடக்கிற போது அவன் மட்டுமே அறிஞ்சிருப்பான். இவனுடைய பிதா எத்தனை வயசு வரையிலும் இவனுக்கு உதவணும், இவனுடைய பிதா எத்தனை வயசில் இவனுக்கு உதவாமல் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சூரிய பகவான் அறிவான். அதனால் அந்த சூரிய பகவானுடைய தசையில் சூரிய பகவானுடைய புத்தி நாளில் அவனுடைய பிதா மிருத்யு ஏற்படும் அப்படிங்கிறார். அப்போ ஒரு ஜென்மனுக்கு மாதா பிதா குரு தெய்வம்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. மாதாவை தான் முதல் தெய்வங்குது, அடுத்து பிதாவை 2வது தெய்வங்குது, அடுத்து குருநாதரை வந்து 3வது தெய்வங்குது, அடுத்து 4வது தான் தெய்வம். அப்போ ஒரு ஜென்மனுடைய முன்னேற்றத்தில் ஏணிப்படியாக இருந்து உதவுறது யாரு? முதல் தரமானவங்க மாதாவும் பிதாவும் தான், அம்மாவும் அப்பாவும். அப்போ அம்மாவோ அப்பாவோ ஒரு ஜென்மனுக்கு இளம் வயசில் இல்லாமல் போயிட்டாங்கன்னா அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி கேள்விக்குறியாக மாறி. அதனால தான் இங்கே புலிப்பாணி சித்தர் சொல்லும்போது ஆரப்பா அறிவார்கள், பிதா மிருத்யு. அந்த சூரியன் வந்து பிதா காரகன். அதனால் சூரிய தசை சூரிய புத்தியில் அவனுடைய வினைப்பெயன் ரொம்ப கோளாறாக இருந்துச்சுன்னு சொன்னால் பிதா மிருத்யு ஏற்பட்டுரும். இளம் வயசுலேயே அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இங்கே புலிப்பாணி சித்தர் சொல்கிறார். அதே 3வது அடியில் 2வது வரியாக சொல்லும்போது அரிதான வாணிபம் செய். வியாபாரம்ங்கிறது ரொம்ப எச்சரிக்கையாக செய்ய வேண்டியதுங்கிறத இந்த வார்த்தையில் சொல்கிறார். அரிதான வாணிபம். ஒருத்தர் வியாபாரம் செஞ்சு அந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைகிறதுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. ஆனால் இந்த சூரிய தசை சூரிய புத்தியில் நீ அந்த மாதிரி ஒரு வியாபாரத்துக்கு உண்டான முனைப்பு காட்டினீன்னா அது உனக்கு வெற்றிகரமாக அமையும், லாபம் தரும், நஷ்டமாகாங்கிறார். அரிதான வாணிபம் செய், நஷ்டமாகா. அடுத்து இறுதி அடியில் சொல்கிற போது சொல்கிறார் பாருங்க, கோரப்பா கண்ணோவாம். ஒரு மனிதனுடைய அழகை வெளிப்படுத்தி காட்டுறதுல முதலிடம் பிடிக்கிறது கண்கள் தான். அந்த கண்களில் நோய் வந்துச்சுன்னா அவனுடைய முகம் பார்க்கவே சகிக்காது. அதனால தான் கோரப்பாங்கிறார். கண்ணோவாம் கனலை மீறும். கனல் அப்படின்னா அனல், கனல், நெருப்பு, உஷ்ணம் எல்லாம் ஒரே பொருளைத்தான் குறிக்கும். சூரிய பகவான் உஷ்ண கிரகம். அவருடைய திசாகாலம் நடக்கிற போது அதிலேயும் குறிப்பாக அவருடைய புத்தி காலம் நடக்கிற போது அந்த ஜாதகனுக்கு உஷ்ணத்தால் பாதிக்கப்படக்கூடிய நோய்கள் உருவாகுங்கிறத முதல்லே சொல்லியிருக்கிறார். இங்கேயும் இறுதி அடியிலையும் அதை வலியுறுத்துகிறார். அந்த இறுதி அடியில் 2வது வரியாக சொல்லும்போது கொடுமையுள்ள நாள் என்று கூறினோமே அப்படின்னு முடிச்சிருக்கிறார். அப்போ உடம்புல வந்து வாத பித்த சிலேத்துமத்தை சமப்படுத்திக்கிறதுக்கான பயிற்சிகளை செய்யலாம், உணவையை மருந்தாக்கி கொள்ளலாம், அந்த சூரிய தசை சூரிய புத்தியில் வரக்கூடிய இன்னல்களில் இருந்து நீ தப்பலாம், அதற்கான வழிவகைகளை தேடிக்கொள் அப்படின்னு அவர் வலியுறுத்துகிறார். அப்படி தேடிக்கலன்னு சொன்னால் அந்த சூரிய தசை சூரிய புத்தியில் உன்னுடைய வாழ் நாட்களெல்லாம் கொடுமையுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறார் பாருங்க. கொடுமையுள்ள நாள் என்று கூறினோமே அப்படின்னு முடிச்சிருக்கிறார். அதனால் அந்த சூரிய தசை சூரிய புத்தியில் உன்னுடைய வாழ்நாளை சுகமுள்ளதாக ஆக்கிக்கிறதும் துக்கமான நாட்களாக ஆக்கிக்கிறதும் உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லி
அவர் நம்மை எச்சரிக்கை காட்டியிருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.